யார் இதயத்தில் கடவுள் குடியிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? எவன் ஒருவன் இதயத்தில் அடுத்தவனை கெடுக்கணும், அடுத்தவனை அவமானப்படுத்தணும், அடுத்தவனை அசிங்கப்படுத்தணும், அடுத்தவனை கேவலப்படுத்தணும், அடுத்தவனை கஷ்டப்படுத்தணும், அடுத்தவனை கண்ணீர் சிந்த வைக்கணும், அடுத்தவனை சாய்க்கணும், அடுத்தவனை வளர விடக்கூடாது, அடுத்தவன் வளர்ச்சியை தடுக்கணும், அடுத்தவன் வீடு வாங்கக்கூடாது, அடுத்தவன் கார் வாங்கக்கூடாது, அடுத்தவன் பைக் வாங்கக்கூடாது, இது போல கொடூரமான எண்ணங்கள் இருக்கிற இதயத்தில் இறைவன் இருப்பாரா? இது போல கேவலமான எண்ணங்கள் இருக்கிற இதயத்தில் இறைவன் இருப்பாரா? இது போல அசுத்தமான எண்ணங்கள் இருக்கிற இதயத்தில் கடவுள் வாழ்வாரா? இது போல கொடூரமான அரக்கன் இதயத்தில் கடவுள் குடியிருப்பாரா? இப்ப யார் இதயத்தில் கடவுள் குடியிருப்பார்? திருவள்ளுவர் சொல்றார், நான் சொல்ல, திருவள்ளுவர் சொல்றார், கடவுள் மலரினும் மென்மையானவன், அவன் மலர் போன்ற இதயங்களில் குடியிருக்கிறார். அவன் மலர் போல இதயங்களில் குடியிருக்கிறார். இதயம் மலர் போல இருக்கணும், மென்மையா இருக்கணும்.